இந்த நாய்களுக்கெல்லாம் டெரிட்டரி சண்டை இருக்கும் பாருங்க. எங்க ஏரியாக்குள்ள எந்த நாயும் வரக்கூடாது, நம்ம நாய் எங்க ஏரியா நாய்ங்கெல்லாம். அது மாதிரி இது எங்க ஏரியா அப்படின்னுட்டு சேகர் பாபு நினைக்கிறாரு. அதுக்கு டிஎம்கே தலைமை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ராஜாவை சென்னைக்கு பொறுப்பா போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய டாக்டிக்கல் மிஸ்டேக்கா தான் நான் பாக்குறேன். சேகர் பாபு எவ்வளவு நாள் டிஎம்கேல தொடருவார் அப்படிங்கிறது கேள்விக்குறி. உங்க தொகுதிகளையே உங்களால ஒழுங்கா வச்சுக்க முடியல, நீங்க இங்க வந்து என்னையா கிழிக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இது ஏன் டிஎம்கே தலைமை இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் வந்து சேகர் பாபுவே நீங்க வந்து வடக்கு மண்டல பொறுப்பாளரா போடுங்க நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரி தேவையில்லாம இன்னொருத்தரை நுழைச்சு ராஜாவுக்கும் நல்ல கெப்பாசிட்டி இருக்கு. ராஜாவுக்கு வந்து இவரை விட அதிகமான திறமையும் அதிகமான புத்தியும் புத்திசாலித்தனமும் இருக்கு. ஏன்னா 1,76,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்கிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயமா நம்ம பார்க்க வேண்டாமா? சிபிஐ கண்ணுல மிளகாப்படியை தூவி சிபிஐ உள்ள வராம பாத்துக்கிட்டாரு கருணாநிதியும் அவங்களும். தெரியுமா? அவருக்கும் கனிமொழிக்கும் ஏகப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அரசியல் அளவுல எக்கச்சக்கமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா சேகர் பாபுனுடைய வாளை ஒட்ட நறுக்குவதற்காக மு.க. ஸ்டாலின் ராஜாவை அங்கே கொண்டு வந்திருக்கிறாரா? உன் சமூக பாசத்தையும் அரசியலையும் உன் ஏரியால வச்சுக்க, ஏன் ஏரியால வந்து விளையாடாத அப்படின்றார் அவரு. உன் சமூக பாசத்தையும் சொன்னா என்ன? ராஜா எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? பட்டியலினத்தை சேர்ந்தவர். இப்ப புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? புரியுறதா? எப்படி வந்து ஒரு ஜாதி பிரச்சனையா மாத்திட்டு எடுத்துட்டு போறாரு சேகர் பாபுங்கிறது உங்களுக்கு புரியுறதா? டிஎம்கே ஜாதி இல்லைன்னு சொன்னா ஒரு நாள் கூட சர்வைவ் ஆகாது சார் தமிழ்நாட்டுல. தமிழ்நாடுல இவ்வளவு ஜாதிகள் இருக்கு. இதுக்கு காரணம் சேகர் பாபு வந்து அதிரடி அரசியல் சார். அவருக்கு வந்து நெடுவு சுழிவெல்லாம் தெரியாது. உன்னை தூக்க வச்சிருவேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி எனக்கு அதுவும் பிடிக்காது. அதனால ஓரளவுக்கு, அதாவது ஒரு அமைச்சர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சொன்னா ஓரளவுக்கு தன்மையா பேசணும், நல்ல பண்பு காமிக்கணும், தலைமை பண்பு காமிக்கணும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த அளவுக்கு அவர் வந்து கட்டி வச்சுட்டு மேயர் பிரியாவை எவ்வளவு பிரமாதமா அவர் டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு சேகர் பாபு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறார் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னா, சேகர் பாபுவுக்கு எதிராக டிஎம்கே போச்சுன்னு சொன்னா டிஎம்கேல இருந்து அவர் விலகிடுவாரு, ஏடிஎம்கேக்கு போவாரு, மேயர் பிரியாவும் அங்க போயிடுவாங்க. சொல்ல போனா சென்னை மாநகராட்சி ஏடிஎம்கே கைக்குள்ள போறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சேகர் பாபுவை இருகரம் நீட்டி, இருகரம் கூட 4 கரங்கள் நீட்டி அவரை அரவணைத்துக் கொள்ள ஏடிஎம்கே தலைமை தயாராக இருக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். ஓகே சார், சமீபத்துல அறிவாலயத்துல ஒரு பகீர் மோதல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்சைட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வாயிலா நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மெயின் ஸ்ட்ரீமா அந்த செய்தி வந்து வரல. ராசாவுக்கும் சேகர் பாபுக்கும் இடையே உண்டான அந்த மோதல், ஃபர்ஸ்ட் அந்த மோதல் என்ன அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நேயர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ராஜாவுக்கும் சேகர் பாபுவுக்கும் இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, கொஞ்ச நாளாவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 மாசமாவே அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தள்ளுமுள் இருக்கு, முட்டு மோதல் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, டெரிட்டரி சண்டை இருக்கு. இந்த நாய்களுக்கெல்லாம் டெரிட்டரி சண்டை இருக்கும் பாருங்க. எங்க ஏரியாக்குள்ள எந்த நாயும் வரக்கூடாது, நம்ம நாய் எங்க ஏரியா நாய்ங்கெல்லாம். அது மாதிரி இது எங்க ஏரியா அப்படின்னுட்டு சேகர் பாபு நினைக்கிறாரு. அதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம டிஎம்கே தலைமை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ராஜாவை சென்னைக்கு பொறுப்பா போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய டாக்டிக்கல் மிஸ்டேக்கா தான் நான் பாக்குறேன். உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப சுருக்கமா பதில் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுவேன். சேகர் பாபு எவ்வளவு நாள் டிஎம்கேல தொடருவார் அப்படிங்கிறது கேள்விக்குறி. இன் ஆல் ப்ராபபிலிட்டி சேகர் பாபு டிஎம்கே விட்டு ராஜினாமா செய்து
ஷாக் ஆயிடாதீங்க. ஏடிஎம்கேல ஜாயின் பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. டிஎம்கேக்கு டிஎம்கே தலைமை கூடயே சேகர் பாபு கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ஒரு மனத்தாங்கல்ல தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய திருப்தி இல்லை. ஓகே, அவங்க ஜெயிச்சு வந்த உடனே, துறைமுகத்துல ஜெயிச்சு வந்த உடனே அவருக்கு வந்து அறநிலையத்துறைங்கிறது ஒரு மிகப்பெரிய போஸ்ட் கொடுத்தாங்க. அவ்வளவு கோடி கோடியா பணம் புரள்ற அந்த துறையை கொடுத்தாங்க. இவரும் 3000 கோயில்களுக்கு நாங்க வந்து இது கும்பாபிஷேகம் பண்ணினோம், நிலங்களை மீட்டெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிருந்தாரு. இவர் ரொம்ப ஆனா கொஞ்சம் அதிரடியாக பண்ணக்கூடிய ஒரு ஆளுதான் இவரு. ராஜாக்கு இங்க என்ன சார் வேலை? நான் உங்களை கேட்கிறேன் சார். நான் வந்து சேகர் பாபுவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. சேகர் பாபுவுடைய அந்த அதிரடி அரசியல் எனக்கு இஷ்டம் இல்லைதான். அது சேகர் பாபு வந்து 25 வருஷமா அங்க சென்னையில இருக்கிறாரு. 2001 எலெக்ஷன்ல இருந்து 2026 எலெக்ஷன் வரைக்கும் அவர் இருக்கிறார், தொடர்ந்து இருக்கிறாரு. ஆனா ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன இருக்கு அப்படின்னா, 2011க்கு அப்புறமாவே டிஎம்கேல சேர்ந்ததுக்கு அப்புறமாவே 16, 2021 2 எலெக்ஷன்ஸ் அவர் துறைமுகத்துல ஜெயிக்கிறாரு. துறைமுகம் யாருடைய கான்ஸ்டுவன்சி நீங்க சொல்லுங்க? கருணாநிதியுடைய கான்ஸ்டுவன்சி. ஓகே, ஜெயக்குமார் மாதிரி ஆளுங்க இருக்கிற இடம். அவரையே அவர் தோக்கடிச்சிருக்கிறாரு. அவர் அப்கோர்ஸ் ஜெயக்குமார் வந்து இன்னொரு இதுல வந்திருந்தார். அவர் துறைமுகத்துல வேற இருந்தார். வினோஜ் செல்வம் இருந்தார் துறைமுகத்துல. கிட்டத்தட்ட 22ல 22 இடங்கள்லயும் அவர் ஜெயிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஒட்டு மொத்தமாவே சேகர் பாபு தான் பண்ணினார் நான் சொல்ல மாட்டேன். 2021 பொறுத்த வரைக்கும் சென்னையில 22ல 22 ஜெயிச்சு கொடுத்தாரு. டிஎம்கே காஞ்சிபுரத்துல 3 ஜெயிக்குது, திருவள்ளூர்ல 6 ஜெயிக்கிறது, செங்கல்பட்டுல மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல அவங்க வந்து தோக்குறாங்க, 6ல 5 ஜெயிக்கிறாங்க. அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 பெரிய ஏரியா இருக்கு இல்லையா, 37 இடங்கள்ல 36 இடங்கள்ல டிஎம்கே ஜெயிக்குது. இன்னைக்கு சேகர் பாபு அவருடைய கான்ஸ்டுவன்சி மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 தொகுதிகள்ல ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான ஆளா இருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் வளர்த்துக்கிட்டு வரும்போது இவர் என்ன பண்றாரு? இங்க வந்துட்டு இவருக்கு என்ன அவசியம் இருக்கு? இவருக்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க உங்க பெரம்பலூர்ல ஒழுங்கா பாத்துக்கங்க, உங்களுடைய நீலகிரியை ஒழுங்கா பாத்துக்கங்க சார். சிம்பிளா சொல்றேன் சார், 2021ல டிஎம்கே 22க்கு 22 வெற்றி பெற்றதுன்னு நான் சொன்னேன். அதுல 3 தொகுதிகள்ல தான் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது. எதை? டி நகர், மயிலாப்பூர், வேளாச்சேரி. இந்த 3 இடத்துலையும் பாஜகவுடைய இன்ஃப்ளூவன்ஸ் அதிகமா இருந்தது. அப்படிங்கிறதுனால இந்த 3 இடத்துலையும் தான் வாக்கு விகிதம் ரொம்ப கம்மி. நீலகிரியில என்ன சார் நடந்தது? நீலகிரியில 3 தொகுதிகள் இருக்கு. ஊட்டி, குடலூர், கூனூர். குடலூர் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சுட்டாங்க. கூனூர்ல டிஎம்கே ஜெயிக்குது, 4000 வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. ஊட்டியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜெயிக்குது, 5000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் ஜெயிக்கிறாரு. உங்க தொகுதிகளையே உங்களால ஒழுங்கா வச்சுக்க முடியல, நீங்க இங்க வந்து என்னையா கிழிக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இது ஏன் டிஎம்கே தலைமை இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் வந்து சேகர் பாபுவே நீங்க வந்து வடக்கு மண்டல பொறுப்பாளரா போடுங்க நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரி தேவையில்லாம இன்னொருத்தரை நுழைச்சு, ராஜாவுக்கும் நல்ல கெப்பாசிட்டி இருக்கு. ராஜாவுக்கு வந்து இவரை விட அதிகமான திறமையும் அதிகமான புத்தியும் புத்திசாலித்தனமும் இருக்கு. ஏன்னா 1,76,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்கிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயமா நம்ம பார்க்க வேண்டாமா? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் அவரு. அது மட்டும் இல்ல, சிபிஐ கண்ணுல மிளகாப்பொடியை தூவி சிபிஐ உள்ள வராம பார்த்துக்கிட்டாரு கருணாநிதியும் அவங்களும், தெரியுமா? அவருக்கும் கனிமொழிக்கும் ஏகப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அரசியல் அளவுல எக்கச்சக்கமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா சேகர் பாபுனுடைய வாளை ஒட்ட நறுக்குவதற்காக மு.க. ஸ்டாலின் ராஜாவை அங்கே கொண்டு வந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? அப்ப சிண்டு முடிஞ்சு விடுற வேலை நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அது சார், சிண்டு முடிஞ்சு விடுற வேலைன்னு சொல்லாதீங்க சார், அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. டிஎம்கேல எல்லா இடத்துலயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. பெண் நிறுவனம் இருக்கு இல்லையா, பென் நிறுவனம், சபரிசன் இவரோடது, அது இவருடைய மாப்பிள்ளையோடது. அந்த நிறுவனத்துல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஆய்வறிக்கையில
100 இடங்கள்ல இந்த இந்த தேர்தல்ல 100 இடங்கள்ல டிஎம்கே ரொம்பவே வீக்கா இருக்குது. அந்த 100 இடங்கள்ல நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, சென்னை சென்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே திமுகவினுடைய கோட்டை. யாருமே பெனட்ரேட் பண்ண முடியாது. ஜெயலலிதா இருக்கும் போதுதான் பெனட்ரேட் பண்ண முடிஞ்சது. எம்ஜிஆரால கூட அவ்வளவு பண்ண முடியல. ஜெயலலிதா அதை பண்ணி காமிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி திருப்பியும் ஸ்லிப் ஆயிட்டாரு அந்த விஷயத்துல. இந்த இடத்துல டிஎம்கே வீக்காக விடக்கூடாது அப்படிங்கிறது சேகர் பாபு ரொம்ப குறியா இருக்கிறாரு. தலைமையும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்த நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு ஏடிஎம்கேயும் பிஎம்கேயும் கூட்டு சேர்ந்துட்டாங்க ஒரு வேலை. பிளஸ் பாஜக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சாலைகள் சரியில்லை, மின்கம்பங்கள் சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, வெள்ள தடுப்புன்னு சொல்ற மாதிரி பண்ணாங்க. ஆனா எவ்வரி டைம் இது வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கு. இதனால எல்லாம் ஆளுங்கட்சியினர் மேல பயங்கரமான ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. இது எல்லாமே சேர்ந்து தேர்தல் வரைக்கும் இவங்க இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, பிளஸ் எக்கச்சக்கமா அந்த வன்முறை எல்லாம் நடக்குது, பாலியல் குற்றச்சாட்டு வருது, இது அது என்னது பட்டியலின மக்கள் மேல வன்கொடுமை வருது. இதெல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கறத தலைமை உணர்ந்திருக்கு. ஆனா இன்னைக்கு டிஎம்கே தலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த ப்ராப்ளத்தை முதல்ல எடுத்து சால்வ் பண்றது, எந்த ப்ராப்ளத்தை அப்புறமா சால்வ் பண்றதுங்கிறது தெரியாம மூச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதோ 1-2 இடங்கள்ல பிரச்சனைன்னா நம்ம சொல்ல முடியும். டெல்டா ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரே உள்கட்சி சண்டை இருக்கு. தெற்கு ஃபுல்லா உள்கட்சி சண்டை தான் இருக்குது. எங்க போனீங்கன்னு சொன்னாலும் இந்த ஜாதி பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஎம்கேக்குள்ள சொல்றேன். அப்கோர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஜாதி பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்குது, தேங்க்ஸ் டு டிஎம்கே. டிஎம்கேக்குள்ளேயே இது வருது. அவர் என்ன சொன்னார் பாருங்க, அந்த சார் ஒரு வார பத்திரிகையினுடைய மீம் நான் பார்த்தேன் சார். அந்த ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்காரு தெரியுமா, உன் சமூக பாசத்தையும் அரசியலையும் ஒன் ஏரியால வச்சுக்க, ஏன் ஏரியால வந்து விளையாடாத அப்படின்றார் அவரு. உன் சமூக பாசத்தையும் சொன்னா என்ன? ஏ ராஜா எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? பட்டியலினத்தை சேர்ந்தவர். இப்ப புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? புரியுறதா? எப்படி வந்து ஒரு ஜாதி பிரச்சனையா மாத்திட்டு எடுத்துட்டு போறாரு சேகர் பாபுங்கிறது உங்களுக்கு புரியுறதா? டிஎம்கே ஜாதி இல்லைன்னு சொன்னா ஒரு நாள் கூட சர்வே ஆகாது சார் தமிழ்நாட்டுல. தமிழ்நாடுல இவ்வளவு ஜாதிகள் இருக்கு. இதுக்கு காரணம் அவங்க கிடையாது. ஆனா இந்த ஜாதிகளுக்கு நடுவுல ஒரு ஜாதியை அடுத்த ஜாதி மேல போட்டு வன்மம் கக்குவது இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் செல்வ பிறந்துக்கு என்ன சார் பண்ணார் நேற்று என்ன பண்ணார் சார்? அவரு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாரு. அங்க போறதுக்குள்ள அவங்க திறந்து விட்டுட்டாங்க. அங்க ஒரு அயோக்கியம் இருக்கிறான் பிடபிள்யூடியில, என்ன வந்து தண்ணி தொடர்றதுக்கே விடல. அப்படிலாம் யாரும் கிடையாது சார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, ஜாதிய வன்கொடுமை செய்யப்படுகிறது, தீண்டாமை பாராட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு. செல்வ பிறந்தகையினுடைய மைண்ட்ல தான் அந்த தீண்டாமை இருக்கு, அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு. தமிழ்நாட்டுல வேற யாருடைய மனசுலயும் அது கிடையாது. முற்போக்கு சமுதாயம்னு சொல்லப்படுகிற பிராமணர்கள், தேவர்கள், செட்டியாரு, பிள்ளைமார்கள், முதலியார்கள், அவங்களுடைய மனசுல கூட இந்த மாதிரியான டிஎம்கே காரனுக்கும் காங்கிரஸ் காரனுக்கும் இருக்கிற அளவுக்கு மோசமான ஒரு ஜாதி வெறி, ஜாதி வெறுப்பு, ஜாதி வன்மம் அது அவங்க யாருக்குமே கிடையாது. காங்கிரஸ் காரனுக்கு இருக்கு. இன்னைக்கு சேகர் பாபு அதை தான் சொல்றாரு, உன்னுடைய சமூக பாசம், நீ வந்து ஒரு எஸ்சி எஸ்டி, நீ ஒரு எஸ்சி எஸ்டி, நீ உன்னுடைய சமூக பாசத்தை நீ அங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா சென்னைக்குள்ள ரிசர்வ்டு சீட்லாம் ரொம்ப கம்மி, நீங்க வந்து என்ன கிழிக்க போற அப்படிங்கிறாரு. கரெக்ட் தானே? 10 வருஷமா அவர் எம்எல்ஏ சார். 10 வருஷமா 10 தொகுதிகள் 12 தொகுதிகளை ரொம்ப பிரமாதமா டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாரு. நல்லதுக்கும் போய் சேர்றாரு, கெட்டதுக்கும் போய் சேர்றாரு, மக்களோட தொடர்பா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தனை கொண்டாந்து இங்க டிஎம்கே இங்க போட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு கோபம் வருமா வராதா? அதனாலதான் எனக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா சார், இப்ப சேகர் பாபு டிஎம்கேல ஒரு 8-9 ஆண்டுகளா பயணிச்சுட்டு வர்றாரு. 2016க்கு அப்புறமாவே அப்படின்னு வச்சுக்கோமே, 10 வருஷம் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அந்த ஒரு டைம்ல இருந்து இப்போ ராசாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில இருந்தே பயணிச்சுட்டு வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது சேகர் பாபுவோட ராசா தான் கட்சியில வந்து சீனியர். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், நீங்க சொல்ற கூடக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது
சேகர் பாபுக்கு தான் கட்சியில அதிக செல்வாக்கு இருக்கு, அந்த செல்வாக்கு ஆர் ராசாவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஆமா கரெக்ட், நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்துட்டீங்க. அதாவது 34 மினிஸ்டர்ஸ் 8 மினிஸ்டர்ஸ் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ். அப்ப எவ்வளாச்சு? 25%. ஏன் வேற டிஎம்கே எம்எல்ஏ எவனுக்குமே தகுதி கிடையாதா? அதுக்கப்புறமா கோவி செழியனுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க, பெரிய போஸ்ட், பொன்முடி இறக்கி வச்சு கோவி செழியனுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. அவ்வளவுதான், வேற யாருக்குமே கிடையாது. ஆனா மாஜி ஏடிஎம்கே எம்எல்ஏஸ், ஏடிஎம்கே லீடர்ஸுக்கு கட்சிக்குள்ள, டிஎம்கே கட்சிக்குள்ள கிடைக்கிற அந்த மரியாதை, அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது டிஎம்கே காரங்களுக்கே இல்லையே. அதாவது எம்ஜிஆர் பிரிஞ்ச போது கூட டிஎம்கேக்கு போகல. துரைமுருகன் ஆகட்டும், KN நேரு ஆகட்டும், அவங்க எல்லாம் போகல. ஆனா ஒரு KKSS ராமச்சந்திரனுக்கும் சேகர் பாபுவுக்கும் ஏவா வேலுவுக்கும் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெரிய பெரிய பதவிகள்ல வச்சிருக்கிறீங்களே, என்ன மட்டும் நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்களே அப்படின்ட்டு அவருக்கு தோணுமா தோணாதா? அதனால கனிமொழி கிட்ட, கனிமொழி வந்து குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால கனிமொழி கூட அவர் வந்து கொஞ்சம் ஒட்டி உறவாடி அவர் மூலமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் ரொம்ப நாளாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. குட்டைய குழப்பணும் அப்படிங்கிறது ராஜா நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது காரணம் என்னன்னு கேட்டா பொறாமை தான். அதாவது ஒரு சேகர் பாபு மாதிரி ஆளுங்க, சேகர் பாபு வந்து அதிரடி அரசியல் சார், அவருக்கு வந்து நெளிவு சுழிவெல்லாம் தெரியாது. டேய் உன்னை தூக்கிடுவேன் அப்படிம்பாரு. போன்ல சொன்னாரா இல்லையா? உன்னை தூக்க வச்சிருவேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி எனக்கு அதுவும் பிடிக்காது. அதனால ஓரளவுக்கு, அதாவது ஒரு அமைச்சர், ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னு சொன்னா ஓரளவுக்கு தன்மையா பேசணும், நல்ல பண்பு காமிக்கணும், தலைமை பண்பு காமிக்கணும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த அளவுக்கு அவர் வந்து கட்டி வச்சுட்டு மேயர் பிரியாவை எவ்வளவு பிரமாதமா அவர் டெவலப் பண்ணின்னு வந்திருக்கிறாரு பாருங்க. நான் வந்து மேயர் பிரியாவையும் சேகர் பாபுவையும் கனெக்ட் பண்ணி எல்லாம் பேசலப்பா, நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி இப்போ சமீபத்துல ஏதோ இன்ஸ்டால ஏதோ நீங்க பாத்தீங்க போல இருக்க, அது என்னது ரியாவா தியாவா நமாமி நமாமி, அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் வேண்டாம், விட்டுருவோம். ஆமா ஆமா, அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். அதெல்லாம் வந்து வேற லெவல் பாலிடிக்ஸ். அது வந்து தமிழ்நாட்டுல டிஎம்கேக்கு எவ்வளவு டேமேஜ் பண்ணுங்கிறத அப்புறமா நான் சொல்றேன். நவ் பிரியாவை பிரமாதமா டெவலப் பண்ணிட்டு போறாரு. இன்னைக்கு சேகர் பாபு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறார் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னா, சேகர் பாபுவுக்கு எதிராக டிஎம்கே போச்சுன்னு சொன்னா டிஎம்கேல இருந்து அவர் விலகிடுவாரு, ஏடிஎம்கேக்கு போவாரு, மேயர் பிரியாவும் அங்க போயிடுவாங்க. சொல்ல போனா சென்னை மாநகராட்சி ஏடிஎம்கே கைக்குள்ள போறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சேகர் பாபுவை இருகரம் நீட்டி, இருகரம் கூட 4 கரங்கள் நீட்டி அவரை அரவணைத்துக் கொள்ள ஏடிஎம்கே தலைமை தயாராக இருக்கிறது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.